ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே எண்ணில்லாத பாவமே புரிந்த பாவி மேல் வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என் உள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்கவே எழுந்து வாருமே. உலகம் யாவும் வெறுமையே உனை நான் பெறும்போது உறவு என்று இல்லையே உன் உறவு வந்ததால். உலகம் யாவும் வெறுமையே உனை நான் பெறும்போது உறவு என்று இல்லையே உன் உறவு வந்ததால். வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என் உள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்கவே எழுந்து வாருமே. என் இனிய உறவுகளே, நாம் 19/7/24 இருக்கிறோம். நாம் தொடரும் இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 12:1-8. இன்றைய வாசகம் எசையா 38:1-6, 21, 22, 7, 8. நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 33, 16, 17, 18, நீதிமொழிகள் 16, 16, 17, 18. நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தினமும் ஆண்டவர் உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன். இறைவனின் ஆசீர் எசேயாவுக்கு. அவர் அந்த பாசத்தினால் தான், ஏனோ இந்த பாசம், அந்த பாசத்தினால் அவருடைய ஆயுள் நாட்களை கூட்டி கொடுக்கிறார். அதுவும் எசேயா மூலியமாக அவருக்கு அந்த வார்த்தையை, அந்த நற்செய்தியை அறிவிக்கிறார். அவர் நமக்குள் வந்த பிறகு உலகம் யாவும் வெறுமையே. மானிட மகனுக்கு ஓய்வு நாளும் கட்டுப்பட்டதே. யூதர்களிடம் நிறைய சாங்கிய சம்பிரதாயங்கள், அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாதுன்னு. ஆனால் இறைவன் இயேசு கிறிஸ்து அவற்றை எல்லாவற்றையும் மாற்றி போட்டார். நீதிமொழிகள் பொன்னை விட ஞானத்தை பெறுவதே மேல், வெள்ளியை விட உணர்வை பெறுவதே மேல். நேர்மையானவர்கள் செல்லும் பாதை தீமையை விட்டு விலகி செல்லும். தன் நடையை குறித்து அவ்வாறே விழிப்புடன் இருப்பவன் உயிரை காப்பாற்றிக் கொள்வான். சங்கீத தொடர்ச்சி. தம் வெற்றிக்கு தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகிறார். ஒரு நாள், ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருக்காக நம்மளுடைய நாட்களை எண்ணி 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 நம்ம வேதனைப்படுவோம். ஆண்டவரே, என்னுடைய ஆயுள் நாட்கள் குறையுது, என்னுடைய வயசு குறையுது, என்னுடைய அதே போல் எனக்கு வேலை செய்ய வேண்டியது நிறைய இருக்குன்னு. ஆனால் அதே போல் தான் எசேக்கியா ராஜாவும் அவருடைய உடல் நல குறைவினால் அவர் ஆயுள் நாள் முடியுதுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த தீர்க்க தரிசனத்தின் வாயிலாக அந்த அவருடைய வார்த்தைக்கு அவர் அழுகிறார். திரும்பி சுவர் பக்கமாக திரும்பி அழும்போது ஆண்டவர் அவரை அழிவின் குழியிலிருந்து அவரை காப்பாற்றி அந்த ஆயுள் நாட்களை கூட்டி கொடுக்கிறார். நாம் இறைவனோடு இருந்து இறைவனுக்காக வாழ்ந்து இறைவனுக்காக நம்ம எல்லாம் செய்வோமானால் இயேசுவும் நம்மோடு இருப்பார், தந்தையும் நம்மோடு இருப்பார். தந்தை மகனும் ஒன்றித்து நம்மில் வாழ்வார்கள். நாம் ஒவ்வொரு நாளும் இனிய நாளாக அமைய, ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்மையான நாட்களாக மாற இறை வார்த்தையை படிப்போம், அன்னையை கைப்பிடிப்போம். தூய ஆவியின் வல்லமையோடும் பிதாசுதன் பரிசுத்த ஆவியினோடும் 3 பேருமாக சேர்ந்து நாம் இறைவனின் பின் செல்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.